சொல்லக்குமா ஹாய் கைஸ், எனக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் தான். ஸோ ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருந்தது மன்னிச்சுக்கோங்க. ஸோ புதுசாக ஒரு சர்வேல் சீரியஸ் ஆரம்பிக்கலாம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா. ஸோ அதனால தான் இப்போ ஆரம்பிக்கிறதா இருக்கேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா பேர் காட்ட மாட்டேது, ஏன்னா நெட் வரல காட்டிச்சு. எனக்கு கைஸ் பொண்ணுக்கு காமிது, சரி மாற்றிடலாம். வருதா இல்லையா? ஸோ வந்துடுச்சு கைஸ். ஸோ எனக்கு இப்போது என்ன பார்த்தீங்கன்னா கோல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஷெல்டர், ஹோம், பெட், ஃபார்ம், இதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கோல். ஸோ சர்வேல் சீரியஸ் பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன கோல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடு கட்டணும், ஒரு ஃபார்ம் பில்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் ஒரு பெட் பில்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமான்னு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டுக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு 1ன்னு பேர் வச்சுக்கலாம் கைஸ். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம எதாவது செட்டிங்ஸை நம்மளுக்கு தேவையான செட்டிங்ஸ்லாம் போட்டுக்கலாம். இருங்க மல்டிப்ளேக்குள்ளே ஓகே அட்வான்ஸ்டு ஷோ கோஆர்டினேட்ஸ், ஸ்டார்டிங் மேப்பு, ஷோ கோஆர்டினேட்ஸ், ஷோ டிஸ்பிளே அதையும் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேர்ல்டு கிரியேட் பண்ணலாம் கைஸ். ஸோ இந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதா ஐடியா நான் அப்போவே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஷெல்டர், பெட், ஃபார்ம், இதான் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நம்ம எதுக்கு பில்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிசோர்ஸ் தேவை. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபார்ம் பண்ணுறோம், வீட் ஃபார்ம். ஸோ நம்ம வீட் ஃபார்ம்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறையா நம்மளுக்கு வீட் கிடச்சா நம்ம ப்ரெட் செய்யலாம். அந்த ப்ரெட்டை வச்சு நம்ம சாப்பிட்டு நம்மளுக்கு உயிர் வாழ்ந்துக்கலாம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஐடியா. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பயம் வருதுன்னு தெரியல. ஸோ சர்வைவல் மோட் ஹேஸ் 4 டிஃபிகல்ட்டி லெவல்ஸ்: பீஸ்ஃபுல், ஈஸி, நார்மல் அண்ட் ஹார்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு டிப்ஸ் கொடுக்குது. நம்ம இப்போ அதாவது ஒரு பிகினராக இருந்தால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம படிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே மைண்ட் கிராஃப்ட் இது போட்டிருக்கேன், உங்களுக்கே தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வேர்ல்டுக்குள்ளே வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பரவாயில்ல கைஸ், அந்த இடத்துல வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன், அங்கே சாண்ட் இடத்துல. ஸோ இந்த இடத்துல தான் வீடு கட்ட போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா பரவாயில்ல. இப்போ கிரேட் மேப் கொடுத்து நம்ம மேப்பை லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா போய்ட்டு உட் போடைக்க ஆரம்பிச்சிடலாம் கைஸ். இருங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். பரவாயில்ல கைஸ், நான் தான் இருக்குது பயம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த சாண்ட் இருக்கிற இடத்துல தான் பார்த்திங்கன்னா நான் வீடு கட்டுறதா ஐடியா, அந்த சைடு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம போய் காட்டலாம். அது பாருங்கள், இந்த சைடு தான் பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதா ஐடியா, ஏன்னா அது மட்டும் தனி ஐலாண்ட் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ உட் பிரேக் பண்ணுற டைமில் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் கைஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 12 wood கலெக்ட் பண்ணியிருக்கோம். அது கூட டைம் லாப்ஸ்ன்னு சொல்கிறியடா அப்படின்ட்டு இது பண்ணாதீங்க, ஏன்னா வீடியோ லென்த் அதிகம். ஸோ அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா டைம் லாப்ஸ் இது கூட போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம 12 உட்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம பிளாங்க்ஸாக மாற்றிக்கலாம். ஸோ ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுக்கலாம் கைஸ், ஒரு 12 ஸ்டிக்கு செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போது என்ன பண்ணுறது, பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம். இப்போ கிராஃப்டிங் டேபிள் நம்ம கீழே வச்சுட்டு ஒரு பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம். பிக்காக்ஸ் செஞ்சு நம்ம எல்லாம் ஸ்டோன் வெப்பன்ஸ்க்கு மாறிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பிக்காக்ஸ் செய்யலாம், உட் பிக்காக்ஸ். ஸோ பிக்காக்ஸ் செஞ்சாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா மைண்ட் பண்ணுற டைம் லாப்ஸை போய் பார்த்துட்டு வாங்க கைஸ். ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்டோன் எடுத்துருக்கோம். ஸோ அந்த ஸ்டோனை நம்ம பார்த்திங்கன்னா வெப்பன்ஸாக மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பிக்காக்ஸு, ஒரு ஆக்ஸு, நெக்ஸ்ட்டு ஒரு ஓஸ் தயார் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபார்ம் ரெடி பண்ணுறதா சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோ ரெடி பண்ணுறோம். ஸோ அதுக்காக ஒரு ஸ்டோன் ஹோ எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க வீடு கட்ட போகலாம். இருங்க நம்ம பார்த்திங்கன்னா வுட்டு மைன் பண்ணலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா வீடு நம்ம கட்ட முடியும். ஏன்னா நம்மக்கிட்ட போதுமான பிளாங்க்ஸில் நீங்களே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 35 தான் இருக்குது. ஸோ அந்த 35 வச்சுட்டு நம்மளால் வீடு கூட கட்ட முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் வுட் மைன் பண்ணிக்கலாம் கைஸ்.
ஸோ கைஸ் இப்போ நம்மளுக்கு போதுமான உடு கிடச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம கிராஃப்டிங் டேபிளை உடச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நம்ம ஐலாண்டில் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். ஸோ இப்போ ஸ்விம் பண்ணி நம்ம ஐலாண்டுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு எனக்கு இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ் ஸ்விம் பண்ண. ஸோ நம்ம ஐலாண்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ என்ன ஐடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபார்ம் வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபார்மு, அங்கே ஒரு வீடு. ஸோ வீடு என்ன ஐடியான்னு கேட்டிங்கன்னா ஒரு 5x5 வீடு கட்டலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் கேன் ஃபார்ம் இது பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த சைடு வீடு, இந்த சைடு ஒரு ஃபார்மு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அந்த தண்ணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்க நான் போய் கட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் கேன் ஃபார்முக்கு இல்லை கைஸ், இந்த தண்ணி ஓரமாக சுகர் கேனை வச்சு விட்டோன்னா வாழ்ந்துட்டு போகுது. ஸோ அந்தமாரி ஒரு சுகர் கேனை வச்சு விட்டுட்டு அதை உடச்சி இது பண்ணால் அது ஃபார்ம் மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்து வுட் எல்லாத்தையும் பிளாங்க்ஸாக மாற்றிக்கலாம். ஸோ மாற்றிட்டுருக்கோம், எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் 39 பிளாங்க்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்மளோட வீடு ஐடியா சொல்லியிருப்போம், 5x5 வீடு தான் கட்ட போகிறோம். ஸோ அதனால் இப்போ கட்ட ஆரம்பிக்கலாம் கைஸ். ஸோ இங்கேருந்து கட்டும். சரி டர்ட் வைக்கிறேன் கைஸ், டர்ட் உடச்சிடலாம். உடச்சாச்சு கைஸ். நெக்ஸ்ட் இப்போது வுட் வைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ மறக்காம டைம் லாப்ஸ் பார்த்துட்டு வாங்க கைஸ். ஸோ கைஸ் நான் வீடு கட்டிகிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா தொல்லை கொடுக்குற விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைடன் நுழைஞ்சிட்டான். ஸோ சரி அவனை கண்டுக்காமல் நம்மளும் வீடு கட்டுவோம் அப்படின்னு நினச்சா என்னை வீடு கூட கட்ட விடல ஒழுங்கா. ஸோ நானும் திரும்பியும் கட்ட ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். ஸோ கைஸ் கரெக்டாக ஒரு பாதி வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. நானும் கீழே போய் ஸ்டோன்ஸ் எடுக்கலான்னு பார்த்தா இந்த ட்ரவுண்டு பையனை விட மாட்டுறான். அவன் வேறு ட்ரைடன்ட் வச்சுருக்கான். சாதா ட்ரௌன்னா கூட நம்ம அவனை அடித்து கொலை பண்ணிடலாம். ஸோ நானும் கீழே இறங்கிட்டு அவன் போயிட்டான்னு நினச்சிட்டு பார்த்தா பின்னாடி தான் நின்றுருக்கான். எப்படி அடித்து சாவடிச்சானே தெரியல, ஆனால் என்னை முடிச்சு விட்டான். ஸோ திரும்பியும் நான் அந்த ஐலாண்டுக்கு போயிட்டு நம்மளோட பொருளாக எடுத்து நம்ம அதாவது அந்த கீழே பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணி ஸ்டோன் எடுக்கலான்ற ஒரு ஐடியா கைஸ். ஸோ அதனால் நான் இப்போ இந்த ஐலாண்டுக்கு ஸ்விம் பண்ணி போகிறதா பிளான் பண்ணிட்டு ஸ்விம் பண்ணி போயிட்டு நான் அந்த ஐலாண்டுக்குள்ளே என்னோடய வீடுக்குள்ளே போயிட்டு என்னோடய பொருள்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். கலெக்ட் பண்ணிட்டு என்ன இதுன்னே தெரில, அவன் அங்கே இல்லை போயிட்டான்னு நினச்சிட்டு நான் அந்த வர வழியை மூடிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா நான் அந்த சென்டரில் இருக்க நம்ம வீட்டுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் போட்டு நான் அங்கேருந்து மைண்ட் பண்ணி கீழே போய் ஸ்டோன் எடுக்கலான்ற ஒரு பிளான் போட்டு அங்கேருந்து கீழே மைண்ட் பண்ணி போகிறேன் கைஸ். மைண்ட் பண்ணி போயிட்டு ஸ்டோன் எடுக்க போகிறேன் கைஸ். ஸோ ஸ்டோன் எடுக்கிற டைமில் போய் பார்த்துட்டு வாங்க கைஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நான் கஷ்டப்பட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோன் மைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அந்த ஸ்டோனையும் வச்சு மேலே போகலான்னு நினைக்கிறவங்க தான் தோணுச்சு. ஸோ கஷ்டப்பட்டு மைண்ட் பண்ண ஸ்டோனையும் எதுக்கு வச்சு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மைண்ட் பண்ணி வந்த சாண்ட் ஸ்டோனும் தர்ட்டும் அந்த சாண்டையும் வச்சு மேலே போகலான்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இருந்தேன் கைஸ். ஸோ கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்துச்சு, நம்ம ஏன் நம்மளோட கிராஃப்டிங் டேபிள் உடச்சி சென்டரில் இருக்கக்கூடாதுன்ட்டு. ஸோ நான் அவனை நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராஃப்டிங் டேபிள் உடச்சி சென்டரில் வச்சிட்டோம். ஸோ இந்த வீட்டோட பிளான் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு வி ஷேப்பை பார்த்தீங்கன்னா வீட்டு மேலே தலைகீழ கவுத்து போட்டால் எப்படி இருக்கும், ஸோ அதான் பார்த்தீங்கன்னா அந்த பிளான் நம்ம. ஸோ அதுமாரி ஒரு வீடு கட்டலாம் தான் ஐடியா. ஸோ அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்த ஸ்டோன்லேருந்து சேர் செஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த வி ஷேப்புக்காக. ஸோ பார்த்தீங்கன்னா திரும்பியும் நம்மளோட வீடு கட்டுற டைம் போய் பார்த்துருவாங்க கைஸ்.
ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல ஒரு ட்ரைடண்ட்டு, அந்த ட்ரைடண்ட் பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டி முடிக்கும்போது திரும்பியும் வந்துட்டான் கைஸ். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ கிட்ட போய் அவனை அடிக்கலாம் அப்படின்ட்டு நான் ஆக்ஸ் எடுத்துகிட்டு போய் அடிக்கலான்னு பார்த்தா என்னால் அடிக்க முடியல. ஏன்னா அந்த இது வேறு 3 பிளாக் சைட்டில் இருந்துச்சு. நம்ம 3 பிளாக் சைட்டில் பார்த்தீங்கன்னா அயன் கோலி மட்டும் தான் நம்மளால் அடிக்க முடியும். ஸோ இவனை பார்த்தீங்கன்னா என்னால் அடிக்க முடியல. செம்ம டேமேஜாக கொடுத்துட்டான். 2 ஆட்டு தான். நம்ம வீட்டில் சாப்பாடு வேறு இல்லையா, என்ன பண்ணுறதுன்னு தெரில கைஸ். சரி பரவாயில்ல, எப்படியாவது நான் அடித்து சாவடிச்சிடலாம். நான் கிட்ட போனேன் கைஸ், ஏன்னா பக்கத்தில் இருந்தான். ஸோ பார்த்தீங்கன்னா நான் அடிக்கலான்னு டேக்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் சுத்தமாக அடிக்க முடியல. நான் அப்போ சொன்ன மாதிரியே 3 பிளாக் சைட்டில் பார்த்தீங்கன்னா நான் அடிக்க முடியல அவனால். ஸோ அவன் அப்பப்போ தூரமாக போகும்போது ட்ரைடண்ட் வரும்ன்ட்டு நான் ரொம்ப பயந்துக்கிட்டே கிட்டே போனேன். அடிக்கலான்னு கிட்டே போயிட்டு அடிக்கிறேன். ஆனால் முடியலை, சுத்தமாக முடியல அவனை அடிக்க. ஸோ அப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அவன் தான் காலையில் ஆகிட்டு அவனை எரியணும் அப்படின்ற போது தான் நான் நினச்சேன். பார்த்தா அவன் எரியிறான் கைஸ். ஸோ அவன் ட்ரைடண்ட் எடுத்தான் கரெக்டாக. நான் ஆனால் ஓடி வந்து இந்த சைடுக்காக வந்துட்டேன். ஸோ சரி அவன் எரிஞ்சிட்டான். இப்போ போயிட்டு அவனை அடித்தா சரி சீக்கிரமாக செத்துருவான்ட்டு நான் ஆக்ஸ் எடுத்து கீழே குதிச்சேங்க. குதிச்சுட்டு போய் அடிச்சிட்டேன். அதாவது அவனை கொலை பண்ணிட்டேன். ஆனால் அந்த ட்ரைடண்ட் எனக்கு கிடைக்கல கைஸ். ஸோ அதனால் திரும்பி என்னோடய வீடு கட்டுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கைஸ். கைஸ் இப்போ என்கிட்ட ஒரு ஆர்ட்டு தான் இருக்கிறதுனால நான் இப்போ இந்த ஸ்பைடர் கிட்ட போய் செத்துட்டு என்னோடய ஆர்ட்டு ஃபுல்லாக ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியா. ஸோ நீங்கள் ஏன் செத்தீங்கன்னு கேட்பீங்க. ஸோ நம்ம செத்தோன்னா நம்ம ஹார்ட்டும் ரீஜென்ரேட் ஆகிடும், நம்ம ஃபுட்டும் ரீஜென்ரேட் ஆகிடும். ஸோ ஆனால் நம்ம பொருள் பார்த்திங்கன்னா டீஸ்பான் ஆகாது. ஸோ அதுதான் இதில் இருக்கிற அட்வான்டேஜ். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைடர் கிட்ட செத்துட்டு நம்மளோட பொருள்லாம் எடுத்து திரும்பியும் என்னோடய வீடு கட்டுற வேலை ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய வீடோட ஒர்க்கு பாதி முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் ஃபார்ம் பில்ட் பண்ண போகிறேன்ட்டு. ஸோ அதனால் இப்போ நான் அந்த ஃபார்ம் பில்ட் பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்சம் டர்ட் எடுக்க போகிறேன் கைஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு டர்ட் எடுத்துட்டேன். ஸோ இப்போ என்னோடய ஃபார்ம் பில்ட் பண்ணுற வேலையை பார்க்கலாம் கைஸ். ஸோ நான் என்னோடய ஃபார்ம் எங்கே பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன் இதோ இந்த இடத்துல தான் பில்ட் பண்ண போகிறேன்ட்டு. ஸோ இந்த சேனல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டர்ட்டாக மாற்றுறதுக்கு தான் நம்ம பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் டர்ட் மைண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கட்டுற வேலையை பார்க்கலாம் கைஸ்.
ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபார்ம் ஒர்க் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட ஐடியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபர்னஸ் ரெடி பண்ணி அதுக்குள்ளே நம்மளோட இப்போது இது பண்ண அதாவது மைன் பண்ண சாண்ட் எல்லாத்தையும் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்மெல்ட் பண்ணி கிளாஸாக மாற்றி நம்மளோட வீட்டுக்குள்ளே அதாவது ஓட்டை போட்ட இடத்துல வைக்க போகிறோம். கிளாஸுக்காக ஓட்டை போட்ட இடத்துல. ஸோ இன்னும் கொஞ்சம் ஓட்டை போட்டு நம்ம அந்த இடத்துல வைக்க போகிறோம். அப்போ தான் நம்ம பார்த்திங்கன்னா இன்னும் வெளிச்சமாக இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே காலையில். ஸோ அதனால் நான் என்னோடய ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கைஸ். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ நம்ம வீடியோட அவுட்வியூ பார்க்க மறந்துடாதீங்க. ஸோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேன் கைஸ். என்னோடய ஹார்ட் ஒர்க்கு கொடுத்து தான் நான் இந்த வீடை என்னால் முடிஞ்ச அளவுக்கு கட்டியிருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஃபார்மையும் கட்டிட்டேன், வீடியோ கட்டிட்டேன், ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு போனஸாக ஒரு சுகர் கேன் இதுவும் கட்டிட்டேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.